நாம் நம்முடைய செயல்களுக்காய் ஆசீர்வதிக்கப்படவில்லை, நாம் அவர் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அப்படி கேட்கல, ஒண்ணுமே செய்வேனாமா, ஒண்ணுமே செய்வேனாமா சார். உச்ச நீதிமன்றம் சொல்றது, இரு, நீ ஆதாமுக்கு பிள்ளையா பிறந்தப்ப நீ ஏதாச்சும் செஞ்சியா? நீ வியாதி வர்றதுக்கு எதுவும் செஞ்சியா? அங்க ஒண்ணுமே செய்யல சார். அங்க நீ ஒண்ணுமே செய்யலனா இங்க நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அங்க பிள்ளையின் ஆசீர்வாதம் நெகட்டிவா ஒர்க் அவுட் ஆகும்னா, இங்க பிள்ளையோட ஆசீர்வாதம் பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆகும்யா. ஸோ பல விஷயங்களை தேவன் உங்களிடத்தில் பேசுவார். கர்த்தர் நல்லவர். சென்ற வாரம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை நாம் இது அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல என்கிற வார்த்தையை நாம் வந்து தியானித்தோம். பல விஷயங்களை கடவுள் செய்யாமலே கடவுள் தான் செஞ்சார் அப்படின்னு இந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு, கிறிஸ்தவமும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை நான் செய்யவே இல்லைப்பா அப்படின்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நிறைய விஷயங்களை கடவுளோட தண்டனைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறது என்னால் நடந்தது இல்லை, என் பேர் அங்கே இழுக்காத. யோபு சொல்கிறான், போன வார செய்தியை பற்றி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பிதா சொல்றாரு, அது என்னாலே நடந்தது அல்ல என்றார். திரும்ப யோபு சொல்றாரு, நீர் இதை செய்யவில்லை என்றால் பின்பு யார் இதை செய்கிறார்? இந்த வசனம் படிச்சிருக்கீங்களா யோபுல? நீங்க செய்யலனா அப்புறம் வேற யார் செய்யறது? யோபுவுக்கு தெரிஞ்ச ரெண்டு பிதா அவன் மட்டும்தான். மூணாவது நபரை குறித்த அறிவு பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே, பிசாஸ் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 2-3 இடத்தில் தான் வருகிறது. ஏன்னா அதுதான் பிசாசோட மிகப்பெரிய தந்திரம், தன்னை மறைத்துக் கொள்வான். ஃபேக் ஐடியில் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரிஜினல் ஐடியில் வரவே மாட்டான். கர்த்தர் எடுத்தார். யோபு சொல்றாரு, தேவன் சொல்றாரு அது என்னாலே நடந்தது அல்ல. திரும்ப யோபு சொல்றாரு, வேற இடத்துல பேசியிருக்கு, நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். திரும்ப யோபு சொல்றார், அவர் இதை செய்யவில்லை என்றால் பின்பு யார் இதை செய்கிறார்? இயேசு பதில் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். வீட்டுக்கு திருடன் வரான், வீட்டுக்கு விருந்தாடி வரான், 2 பேருக்கு வித்தியாசம் தெரியல. சில நாய் இருக்கு, திருடன் வந்து அமைதியா இருந்துரும், விருந்தாடி வந்தா பாஞ்சு கடிக்கும். இப்படித்தான் சிலர் இருக்காங்க. பிசாசு வந்து அழகா எல்லாரும் முன்னாடி ஒன்னு திருடிட்டு போறான், ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. கேட்ட கர்த்தர் செய்யலாம். தேவன் சொல்றாரு, அத்தனை தண்டனையை நான் வாங்கினபடினால் மறுபடியும் உங்களை நான் தண்டிக்க வேண்டிய அவசியம். உடனே இவன் என்ன சொல்றான், வந்து சுனாமி வந்துருச்சு, கர்த்தர் கோபம் ஆயிட்டாரு. அடப்பாவிகளா, சென்னையில வெள்ளம் வந்துருச்சு பாருங்க, கர்த்தர் தண்டனை கொடுத்துட்டாரு. தண்டனை கொடுத்தா சென்னை ஃபுல்லா இன்னைக்கு ரசிக்கப்பட்டுருச்சா? 4 நாள். 6வது நாளில் பார்த்தீங்கன்னா டி நகர் பக்கம் நடந்து சென்ற ஒரு பெண்ணின் செயினை என்ன செய்தான், வழிப்பறி பறித்து கொண்டான். போட்டு கீழே போட்டிருக்கான், சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பியது. அவ்வளவுதான். இதுதான் உனக்கு கொடுக்குற தண்டனை எல்லாம். முடிவு எப்படி இருக்கும்னா, மறுபடியும் இயல்பு நிலைக்கு நீ வந்துருவ. ஏதோ உள்ள உட்காந்து ஜீவத்தில் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், ஆண்டவரே நீர் என்னை நீர் வந்து சுகமாக்குவீர் என்றால் நான் ஒரு மிஷினரி ஆகி போவேன். கடைசியில் பார்த்தா இவன் லேத்தில் வந்து மிஷினரி ஆகிட்டான். ஃபுல்லாக இறக்கி இந்த மிஷினில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். வெளியே வந்தோடனே தம்மை பற்ற வைக்கிறான், இயல்பு நிலைக்கு திரும்பியது. இதுல தேவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. தேவன் தண்டனையினால் ஒருவரை மாற்றுகிறவராய் இருந்தால் இயேசுவை அனுப்பி தண்டனை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னாலே நடந்தது அல்ல.
தண்ணியினால் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் சுனாமி அவற்றிலிருந்து வரவே அவ்வளோதான். இல்லுமினாட்டி ஆர்டிஃபிஷியல் சுனாமியவே உருவாக்குறாங்கன்னு பேசுகிறாங்க. சுனாமியவே இல்லுமினாட்டி மிகப்பெரிய அட்டாமிக் பாம்ஸ் எல்லாம் வந்து கடலுக்குள்ளே வச்சு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி ஜனங்களை அழிக்கிறாங்க. பயங்கரமாக என்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் தெளிவாக நீங்கள் இருக்கணும், எதிர்மறையான எந்த விஷயம் தேவனால் உண்டாவது, இதுதான் தேவனை குறித்த அறிவு. பழைய ஏற்பாட்டில் இந்த அறிவு பிசாசை குறித்த அறிவு இல்லை. நடந்ததெல்லாம் தேவன் தான் செஞ்சாருன்னாய். ஆனால் அவர் சொல்றாரு பல சம்பவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. இது ரிலீஜியஸ் ஸ்பிரிட், இது மத போதனை. எல்லா சாமியும் தண்டிக்குது, எங்க சாமி தண்டிக்கிறதுக்கு வரலையா, தண்டனையை வாங்குறதுக்கு வந்தார். நல்லா தட்டணும், என் தண்டனையை வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்தார். என் இயேசு என்னுடைய தண்டனையை வாங்குவதற்கு வந்தார், என்னை தண்டிப்பதற்கு வரவில்லை. நானோ மனுஷரை ஆக்கடிக்குள்ளாய் தீர்க்கும்படி வராமல் அவர்களை ரட்சிக்கும்படிக்கே வந்தேன். உங்க கடவுள் யார் நீங்க புரிஞ்சுக்கணும். போத உங்களை தண்டிக்கிறவர் அல்ல, உங்கள் தண்டனைகளை தான் சுமந்து கொண்டு உங்களை விடுவிக்கிறவர். ஆமென். இன்னைக்கு கிரிட்டிக்ஸோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாத்தையும் இயேசு சுமந்துட்டார்னா அப்போ உங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாமா? அவன் கேட்கிற ரெண்டே கேள்வி என்னன்னா, ஒண்ணுமே செய்ய வேண்டாமா, இன்னொன்னு என்ன வேணாலும் செய்யலாமா? இது ரெண்டு தான் அவனுடைய ரெண்டு தூண்கள். கிரேஸ் கிரிட்டிக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ரெண்டு தூண்கள் என்னன்னா, ஒண்ணுமே செய்ய வேண்டாமா, எல்லாம் ஏன் செஞ்சுட்டாரா, இன்னொன்னு என்ன வேணாலும் செய்யலாமா? முட்டாள்தனமான கேள்வி என்று பவுல் சொல்லுகிறார். பாவத்துக்கு மரித்த நீங்கள் மறுபடியும் பிழைப்பதப்படி இல்ல. இதெல்லாம் வயசுக்கு வந்தா தான் புரியும், இது விட்டுருங்க. அது அவங்களுக்கு ஒத்து வர. என் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனின் இடத்தில் வரான், அது அவனுக்கு புரியாது. நீங்க சண்டை போடாதீங்க, பஞ்சாயத்து பண்ணாங்க, அவன் இன்னும் வரல. அவர்கள் இடறுவதற்கென்று சிருஷ்டி. கிருபையின் உபதேசத்திற்கு இன்னொரு பெயர் இடரலின் உபதேசம். அதை புரிஞ்சுக்காங்க. முத இயேசு பிறந்த போதே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அநேகர் எழுந்திருப்பதற்கும் அநேகர் இடறுவதற்கும் ஒரு காரணமாக இருப்பார். கையத்தட்டு. இந்த உபதேசத்துக்கு பேரே இடரலின் உபதேசம். நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் எனக்கா இயேசு செஞ்சாரு, இயேசு செஞ்சு முடிச்சதுனால நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் என்பதுதான் இந்த உபதேசமே. நீங்க உங்க செயல்களினால ஆசீர்வதிக்கப்படலைங்க. நீங்க இயேசு முடிச்சதின் கீழே அவர் முடிச்சதுக்காக நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. உங்க ஆசீர்வாதத்துக்கும் உங்க செயல்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க ஏதோ ஒன்று தப்பா செஞ்சனால அந்த ஆசீர்வாதம் ஸ்டாப் ஆகாது. இருதயத்தை திடப்படுத்திக்கங்க. ஏதோ ஒன்று சரியா செஞ்சனால அந்த செயலுக்காக உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போறதும் கிடையாது. இன்னும் தெளிவா சொன்னா, நீங்க நினைச்சா உங்க ஆசீர்வாதத்தை பெருக்கிக்கலாம். அதுக்கும் அவர் கொடுத்த விசுவாசத்தின் மூலம் நீங்க விதைத்து பெருக்கிக்கலாம். ஆனா நீங்க நினைச்சா உங்க ஆசீர்வாதத்தை குறைக்க முடியாது. கைத்தட்டுங்க அவருக்கு. நான் நினைச்சாலும் ஆசீர்வாதம் குறையாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது குறையாது. ஆபிரகாம் தான் வயசாகி போனதை நினைக்கவே இல்லையா. விசுவாசம்னா என்ன? கர்த்தர் சொல்றாரு, எதிர்மறையானதை பார்க்காம இருக்கிறதாண்ட விசுவாசம். இன்னும் அட்வான்ஸா போய் பைபிள் சொல்லுது, நீ அதை தேடியும் காணாதிருப்பாய். பார்க்கவே கூடாது அப்படின்ற விசுவாசத்துல ஒரு பங்கு, ஒரு லெவலு. அடுத்த லெவல் என்ன தெரியுமா? நீ பார்த்தா கூட அது இருக்காதுடா. கையை தட்டு. ஆமே, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? So what is grace? The basic என்னன்னா, கிருபை என்னவென்றால், நீங்கள் கிருபையின் பேசிக் ரெவலேஷன் என்னன்னா, நீங்கள் உங்களுக்காக ஆசீர்வதிக்கப்படவில்லை, உங்கள் செயல்களுக்காக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த செயல்களின் அடிப்படையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். என்னுடைய ஒவ்வொரு நாள் ஆசீர்வாதத்திற்கும் இயேசு சிலுவையிலே கரையம் கொடுத்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஒவ்வொரு நாள் காலை எழுந்த உடனே என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் இந்த நாளிலே நான் அனுபவிக்க வேண்டிய சகலவித ஆசீர்வாதத்துக்கும் தேவையான கரையத்தை நீ சிலுவையிலே கொடுத்திருக்கிறீர்.
இன்னைக்கு தேதி என்ன? அக்டோபர் 22 ஜஸ்டின் அனுபவிக்க வேண்டிய சகல ஆசீர்வாதத்திற்கும் சேர்த்து இந்த அக்டோபர் 22க்கான கிரயம் சிலுவையிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் என் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படவில்லை, நான் அவர் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் கீழே இருக்கிறவர்களை, நீங்கள் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. நீ ஓ நிமித்தம் ஒருத்தன் பிரசங்கம் பண்ணானே, பிசாசின் தூதர்கள் அவர்கள் என்று சொல்லுகிறேன். அதனாலதான் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் எழும்ப முடியாம இருக்கிற. உன்னை சரி பண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா உன்னால சரி பண்ணவே முடியாது. சாகிற வரைக்கும் இந்த குற்ற உணர்வில் நீ சாக வேண்டும் என்பது பிசாசின் திட்டம். சாகும் வரைக்கும் உன்னை சரி செய்வதில் நீ நேரத்தை பொழுதையும் கழித்து நீ ஆசீர்வதிக்கப்படாமலே அழிந்து போக வேண்டும் என்பதுதான் பிசாசின் திட்டம். அந்த திட்டத்திற்கு பல ஊழியர்கள், அவருடைய வேலையெல்லாம் உன்னை சரி செய்து கொள். ஏனென்றால் ஆசீர்வாதம் உன்னை வைத்துதான் வருகிறது. நீ சரி செய்ய போறதும் கிடையாது, ஆசீர்வாதம் வரப்போறதும் கிடையாது என்பதை தேவன் அறிந்திருந்தார். அவன் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். அவன் திரும்பி வராமல் அகல்கின்ற காற்று என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்னிலே நன்மை ஒன்றுமில்லை என்பதை பவுல் அறிந்திருந்தான். முதலாவது உன்கிட்ட ஒரு நன்மை இல்லைன்றது மேல புரிஞ்சுக்க. கெட்டு போன பால்ல ஹார்லிக்ஸ் போட்டான், பூஸ்ட் போட்டானையா வாயில வைக்க. எத்தனை செமினார் போனாலும் உன்னை மாத்தினாதான் ஆசீர்வாதம்னா அங்கே பின்பாக பிசாசு நிற்கிறான். ஏனென்றால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நாம் நம்முடைய செயல்களுக்காய் ஆசீர்வதிக்கப்படவில்லை, நாம் அவர் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஏன்? இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை எனக்காக இயேசு செய்து இருக்கிறார். என்னுடைய ஆசீர்வாதம் அவர் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இந்த விசுவாசம் தான் உங்களை ஆசீர்வதிக்க போகுது. இந்த விசுவாசம் தான் உங்களுக்கு பிழைப்பு தரப்போகுது. விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். யாரை தேவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார்? பாவம் செய்கிறவர்களை தேவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார் என்று வேதம் சொல்லவே இல்லை. விசுவாசியாதவர்களை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார். விசுவாசிக்கிறவன பரலோகத்துக்கும் விசுவாசியாதவன நரகத்துக்கு போறதா நியாய தீர்ப்பு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பரிசுத்தவான்லாம் பரலோகத்துக்கும் பாவிலாம் நரகத்துக்கும். அப்படின்னா பரலோகத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாயிரு 3 பேர் தான் இருக்கணும், வேற எவனும் இருக்க மாட்டான். 3 பேர் உட்காந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். சார், இந்த 24 மூப்பர்கள், இந்த 4 ஜீவன்கள் எவனும் உள்ள போக முடியாது. ஏன்னா 24 மூப்பரும் 4 ஜீவனுமே என்ன சொல்றாங்க? உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீர். கையை தட்டு. என் அன்புக்குரியவர்களே, விசுவாசிக்கிறவன் பரலோகத்திற்கும் விசுவாசியாதவன் நரகத்துக்கும் போவதுதான் நியாய தீர்ப்பு. எதை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு எனக்கா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இதை நம்ப மாட்டேன்றான் சார் கிரிட்டிக்ஸ். இதை நம்ப மாட்டேன்றான். என்ன சொல்றான்? அவர் செஞ்சா நீ ஆசீர்வதிக்கப்பட்டுருவியா? அவர் செஞ்சதுனால தான் டெய்லி நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. நீங்க ஒரு பிள்ளை ஆயிட்டீங்களே, இனிமே டெய்லி நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது உங்க செயல்னால இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சிருங்க. நான் இயேசுனால ஆசீர்வதிக்கப்படுறேன். இதுதான் உங்க ஒவ்வொரு நாள் வாழ்க்கை. அவர் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா என்கிற கேள்விக்கு பதில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்கிருந்து நாம் செய்தியை ஆரம்பிப்போம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே. இங்க பாருங்க, ஒரு மனிதன் செய்ததனால் இன்னொரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா என்கிற கேள்விக்கு ஆதியாகமம் 1 அதிகாரம் பதில் சொல்லுகிறது. நீ புசித்தபடியினால், எல்லாம் சொல்லுங்க, கோடு எங்க போடணும்? நீ புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். கோடு போடுமா? நீ புசித்தபடினால். என் கேள்வி,
நீதானா புசிச்ச, நீதானப்பா சபிக்கப்பட வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ புசித்தபடியினால் உன் நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க, பூமி, இடவாகு பெயர். பூமி என்பது பூமியில் உள்ள மக்களை குறிக்கிறது. ஊர் உறங்கிற்று, செங்கல் சுண்ணாம்பெல்லாம் உறங்கிருச்சா? ஊரில் உள்ள மக்களை குறிக்கிறது. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். தட் மீன்ஸ் பூமியில் இனி பிறக்க போகிற எல்லாரும் உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருப்பார்கள் என்கிற எதிர்மறையான வசனத்தை சரியாக புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நேர்மறையான ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். நன்றாக கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம். நீ புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. என்னுடைய கேள்வி, நான் ஆதாமிற்கு பிள்ளையாய் பிறந்தபடியினாலே நான் ஒன்றுமே செய்யாமல் ஆதாம் செய்த தப்பிற்காக நான் தினந்தோறும் சபிக்கப்பட முடியும் என்றால், நான் இயேசுவுக்கு பிள்ளையாய் பிறந்தபடியினாலே அவர் செய்த நீதியின் கிரியையினாலே நான் ஒன்றுமே செய்யாமல் தினந்தோறும் இயேசுவினாலே ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று நான் சொல்லுகிறேன். ஆதாமின் சாபம் எனக்குள் வருவதற்கு நான் ஒன்றுதான் செய்தேன், அவனுக்கு பிள்ளையாய் பிறந்தேன். அதை தாண்டி நான் ஒன்றும் செய்யவே, ஆதாம கண்ணில் கூட பார்க்கல சார். நான் நீங்க சம்பவம்ன்றீங்க, என்ன சம்பவம்னு எனக்கு தெரியல சார். என்ன கூட்டு உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டெய்லி மரணத்தோடு போராடுகிறேன், டெய்லி வியாதியோடு போராடுகிறேன், டெய்லி பணப்பிரச்சனையோடு போராடுகிறேன், தினமும் எதிர்மறையான செய்திகளோடு போராடுகிறேன். இது அத்தனைக்கும் காரணம் ஒன்றே ஒன்று, நான் ஆதாமுக்கு பிள்ளையாய் பிறந்தது. அவன் நிமித்தம் நான் சபிக்கப்பட்டிருந்தேன். ஒவ்வொரு நாள் காலையும் வியாதிய வாவான் ஜோம் பண்ணி நான் கூப்பிடல. ஒவ்வொரு நாள் காலையிலையும் நான் முதுமைய வாவான் நான் கூப்பிடல. ஆனால் ஒவ்வொரு நாளும் இவை எல்லாம் எனக்குள் கிரியை செய்து கொண்டிருந்தது. என்னுடைய அனுமதி இல்லாமல் கிரியை செய்தது. அது முடியும் என்றால் இதுவும் முடியும். ஏண்டா அவன் செஞ்ச தப்புக்கு நம்ம நம்ம சபிக்கப்படுறோம் கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஆதாம் பழத்தை தின்னா நான் ஏண்டா சாகணும்னு கேட்க நாதி இல்லை. இந்த கிரிட்டிக்ஸுக்கு ஏண்டா இவ்வளவு பேர் வரிஞ்சு கட்டிட்டு வரீங்களடா, இயேசுநாதர் செஞ்சதுக்கு நீ எப்படி ஆசீர்வதிக்கப்படும் கேட்கிறியே, இந்த தைரியம் உனக்கு ஆதாமை பத்தி கேட்க முடிஞ்சுச்சா? அவன் செஞ்ச தப்புக்கு நான் ஏண்டா சாகணும் கேட்கறதுக்கு நாதி இல்லை. இதுக்கு நீ தியாலஜி படிச்சதுக்கு வரணும், இதுக்கு நீ எம்டி எதுக்கு படிச்சுட்டு வரணும், இதுக்கு என்ன நீ எம்டிஹெச் படிச்சுட்டு வரணும்? எவனோ செஞ்ச தப்புக்கு இவன் அடிபடுறத கேட்க ஒருத்தன் நாதி இல்லை. ஆனா அவர் செஞ்சதை நான் ஆசீர்வதிக்கப்படுறேன்னு சொன்னா 1000 கேள்வி கேட்கிற நீ, 1000 கேள்வி கேட்கிற நீ. ஒருத்தர் செத்துட்டு இருக்கும் போது உன்னால கேள்வி கேட்க தெரியல. இதுக்கு என்ன நீ 8 வருஷம் பைபிள் காலேஜில் படிச்ச, உன்னால காரணம் சொல்ல முடிஞ்சா? ஆதாம் தானே தப்பு பண்ணா, நான் எதுக்கே சாகணும்? கேள்வி கேட்க தெரிஞ்ச உனக்கு தெரியல. அங்க குனிஞ்சு கொட்டு வாங்கின. ஆனா அவர் செஞ்சதுக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுறேன்னா எங்கிட்டு இருந்தா உனக்கு மீசம் முளைச்சிச்சு? என் அன்புக்குரியவர்களே, மதியினம், they are under the bondage of demon, devils. பிசாசின் இருட்டுக்குள் இருக்கிறார்கள். இந்த ஆதாம் யார்? ஆதாமின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது என்பது உண்மையானால் 1 யோவான் 2:12 வாசிப்போம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம், நிமித்தம் 2 வசனத்துல ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? நிமித்தம். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இங்க அவர் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். கைத்தட்டுக்கு வருது அவருக்கு. அவன் நிமித்தம் நான் பாவியானது உண்மைனா, இவர் நிமித்தம் நான் நீதிமான் ஆயிட்டேன். நீங்க நீதிமானா ஒண்ணுமே செய்ய வேண்டாமா? என்ன தைரியம்? எங்கிருந்து வந்து இந்த தைரியம்? தமிழிசை கேட்பது போல் நான் கேட்கிறேன். எங்கிருந்து வந்தது உங்களுக்கு இந்த தைரியம்?
நீங்க நீதிமானவருக்கு ஒண்ணுமே செய்ய வேணாமா? டே, நான் பாவியாருக்கு ஒண்ணுமே செய்யாம பாவியானே, அப்ப நீதிமானவருக்கு மட்டும் என்னடா செய்யணும்? என்ன நொங்க தின்னவே போயிட்டான், நாங்க நோண்டி கூட திங்கலடா. சம்பவம் என்னன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. ஆதாம் பழத்தை தின்றான், ஆகையால் நம்ம எல்லோரும் பாவத்திற்குள்ளானோம். இப்படி தாழ்றாங்கள வளர்த்தீங்க. இத சொன்ன நீனு இயேசு சிலுவையில் சுமந்தார், ஆகையால் நாம் நீதிமானானோம். சொல்லிக் கொடுக்க தெரியல, உனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியலையே. நான் கேட்கிறேன், டாப் லீடர்ஸ் கேட்கிறேன், 50 வருடம் டீச்சிங் மினிஸ்ட்ரி இருந்தவங்க கேட்கிறேன், பெங்களூர்ல இருக்கவங்க கேட்கிறேன், வெள்ளூர்ல இருக்கவங்க கேட்கிறேன், அமெரிக்கால செட்டில் ஆனவங்க கேட்கிறேன். சார், நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. பவுல் சொன்னான், அவர்கள் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. பேதுருவை பார்த்து சொன்னான், எவ்வளவு சீனியர் இருந்தா எனக்கு கவலை இல்லை, நான் கேட்கிற கேள்விக்கு மாத்திரம் பதில் சொல். நான் பாவமே செய்யாமல் ஆதாம் செய்த பாவத்தினால் நான் தினந்தோறும் தண்டிக்கப்பட முடியும் என்றால், ஒன்றுமே செய்யாமல் நான் தண்டிக்கப்பட முடியும் என்றால், இயேசு செய்த நீதியினால் நான் ஒன்றுமே செய்யாமல் ஏன் தினந்தோறும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது? ஆமென். இந்த ஆதாம் யார்? இந்த ஆதாமை நீங்கள் புரிந்து கொண்டால் இயேசுவை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ரோமர் 5:14. சீக்கிரமாய் நல்லா ஸ்ட்ராங்கா போல்டா வாசிக்கணும். ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. கேட்டீங்களா? பாவம் செய்யாதவங்களே அது என்ன செஞ்சுச்சு? ஆண்டுச்சு. என்ன பாருங்க, பாவம் செய்யாதவன ஆதாமுடைய பாவம் ஆண்டுச்சுன்னா, நீதியே செய்யாத என்ன இயேசுவின் நீதியை ஆளுகை செய்யாது. இப்படி வரேன், பாவம் செய்யாதவர்களை பாவம் ஆண்டது, இங்கு ஜெபம் செய்யாதவர்களையும் நீதி ஆண்டது. அப்படிவா? யாருங்க அவருக்கு 1000 பொற்காசுகளை டக்குனு. சரி, இந்த இயேசு நீங்க புரிஞ்சுக்கணும்னா யாரை புரிஞ்சுக்கணும்? வாசிங்க. இந்த ஆதாம், அந்த ஆதாம் நிறுத்தி வாசிங்கள். அந்த ஆதாம் பின்பு வந்த இந்த இயேசுவுக்கு முன் அடையாளமானவன். அவ்வளவுதான், கையை தட்டு. ஆதாம் இயேசுவுக்கு முன் அடையாளம். நெகட்டிவே பாசிட்டிவ் ஆக்குனார் பாருங்க கருத்து. புரியுதா? நீ இயேசுவை புரிஞ்சுக்கணும்னா ஆதாம புரிஞ்சுக்க. நான், நீயும், இந்த உலகமும் முள்ளும் குறுக்கும் முளைக்கிற இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே வியாதியோடும் மரணத்தோடும் வேதனையோடும் ஒவ்வொரு நாளும் போராடுகிறோம். ஒன்றுமே செய்யவில்லை. இதற்கு நாம் காரணர் அல்ல. ஒரே ஒரு தப்பு பண்ணோம், அவனுக்கு பிள்ளையா பிறந்தோம். அங்கதான் வச்சார் செக்கு கர்த்தர். ஒண்ணுமே செய்யாம பிசாசு இவ்வளோ பேரை அவனுக்கு பிள்ளையாக்கினால அடிக்க முடியும்னா, இதே லாஜிக்குள்ள நான் இவங்க ஒண்ணுமே செய்யாம எனக்கு பிள்ளைகளானனால ஆசீர்வதிக்கிறேன். யோபு 5:13 வாசிப்போம். தேவன் எப்படி டீல் பண்ணாரா அந்த ஆதாமுடைய கேஸை? வாசிப்போம். யோபு 5:13. அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். கையத்தட்டு. பிசாசு ஆதாம பழம் திங்க வச்சான். திங்க வச்ச உடனே ஒரே சிரிப்பு அவனுக்கு. எல்லா குட்டி சாத்தான்னு கேட்குது, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? இவன் ஒருத்தனை திங்க வச்சிட்டோம்ல, அப்ப இனி எவனுமே திங்க வேண்டாம். இவனுக்கு பிள்ளையா பிறக்கிற எல்லாரும் அந்தந்த விதை அந்தந்த கனியை கொடுக்குன்னு தானே சொன்னார். அந்தந்த கனி அந்த விதையை தருன்னு சொன்னார்ல. அந்த வசனத்தின்படி இவன் கெட்டவன் ஆயிட்டான்ல, இனி வர்றதெல்லாம் அழுகுன மாம்பழமாக தான் பிறக்கும் சொல்லிட்டான். சார் அப்போ பரவாயில்லையே, ரொம்ப தெளிவாக மூவ் பண்ணிட்டீங்களே, அப்போ கீழே வரவங்க இனிமேல் ஒன்றுமே செய்ய வேண்டாமா? எல்லா பிசாசும் கேட்குது. ஆமாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். இவனுக்கு பிள்ளையா பிறந்தான்ல, அதோட அவன் சபிக்கப்பட்டவன் தான். வேதம் சொல்கிறது, அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே அவர்களை பிடிப்பாராம். கர்த்தர் சொன்ன ஒண்ணுமே செய்யாம பிள்ளையாக்குனால இவனை நீ தண்டிக்க முடியும்னா, இவன் பாவம் செஞ்ச மாதிரி நான் நீதி செய்கிறேன், எனக்கு கீழே என்ன
இரட்சகராக ஏற்றுக்கொண்டோர் எத்தனை பேரோ அத்தனை பேர் எனக்கு பிள்ளைகளாகும்படி நான் அதிகாரம் கொடுக்குறேன். அங்கே பிள்ளையின் ஆசீர்வாதம் நெகட்டிவாக ஒர்க் அவுட் ஆகும்னா இங்கே பிள்ளையோட ஆசீர்வாதம் பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகும்யா. ஆமென்.